தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடி ஆனவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 12 50 இறைவார்த்தை. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த மாதம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தின் மீதான பக்தி முயற்சிகளையும் அதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்களையும் பற்றி தியானித்து வருகிறோம். திரு இரத்தத்தின் மீதான பக்தி இயேசுவின் தியாகம் எனும் கொடைக்காகவும் அதற்கும் மேலாக மனிதகுலம் அனைத்தின் மீதான அவருடைய இரக்கத்திற்காகவும் நம் இதயங்களை நன்றி உணர்வுக்குள் ஆழ்த்துகிறது. பெரும் அநீதியிலிருந்தும் கொடூரமான மிருகத்தனங்களிலிருந்தும் அவருடைய காயப்பட்ட விழாவிலிருந்தும் திருச்சபையை உருவாக்கி உலகை காப்பாற்றும் இரத்தமும் தண்ணீரும் பாய்கின்றன. சில சமயங்களில் கடவுளின் கருணைமிக்க அன்பை பெறுவது கடினமாக இருக்கிறது. அத்தகைய பெருந்தன்மைக்கு நாம் தகுதியற்றவர்கள் என உணர்கிறோம். நாம் போதுமான அளவு நல்லவர்கள் அல்ல என்றோ அல்லது அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்றோ உணர்கிறோம். உண்மைதான், நம்மில் யாருமே அப்படி தகுதியுள்ளவர்களாக இல்லை. ஆயினும் அது எல்லா அன்பிற்கும் மூலமானவராதலால் நமக்கு இலவசமாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. நமது புரிதலுக்கு அப்பாற்பட்ட இந்த அன்பின் மூலம் கடவுள் நம்மை தமக்கென்று மீட்டுக்கொள்ள ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளார். அவர் நம்மை அன்பு செய்கிறார், விரும்புகிறார், அவர் நம்மை தேடுகிறார். நமது புரிதலுக்கு அப்பாற்பட்ட மகத்தான அன்பு மற்றும் கருணையின் மூலம் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றார். அது நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நாம் இறைவன் மிகவும் நல்லவர். அவர் நமது சம்மதத்தை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார். திரு இரத்தத்தின் மீதான பக்தி நமது இரட்சிப்பை போற்றி பாதுகாக்கவும் இந்த நம்ப முடியாத கொடையை ஏற்றுக்கொள்ளவும் அதை முழுமையான நன்றி உணர்வுடன் பெற்றுக்கொள்ளவும் நமக்கு உதவுகிறது. இவ்வாறு நம்மையும் முழு உலகத்தையும் இரட்சிக்கும் அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக நாம் அவருடனும் மற்றவருடனும் ஒப்புரவாகிறோம் என்ற சத்தியத்தை தியானித்து அவருடைய திரு இரத்தத்தை நன்றியுணர்வோடு நினைத்து அவரை போற்றி புகழ்ந்து இந்த நாளிலே செபித்து மகிழ்வோம். செபிப்போமாக. எங்களை அன்பு செய்து வாழ்வித்து வழிகாட்டி வரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய இனிய நாமத்தை உச்சரித்து உமது அன்பை இதயத்தில் தியானித்து முழு மனதோடே தெண்டனிட்டு உம்மை வணங்கி மகிழ்கிறோம். வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது உண்மை. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக, பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. உம்முடைய அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும் என்று திருப்பாடல் 108 4 முதல் 6 முடியுள்ள இறை வார்த்தைக்கு ஏற்ப இன்று எங்களுக்கு உமது வலக்கையால் துணை செய்ய விரைந்து வாரும்.
எங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் உற்ற துணையாக நீர் மட்டுமே இருப்பீர் என்று நாங்கள் மெய்யாகவே விசுவசிக்கிறோம். உம்மை மறந்து உலகை நேசித்து மனிதத்தை இழந்து பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பொருளாக உறவுகளும் உணர்வுகளும் மாறிப்போன தருணத்தில் உண்மையான உம்மையும் உமது பிரசன்னத்தையும் அனுபவித்து இந்த உலகத்திற்கு உருக்கொடுக்கும் மனிதர்களாக எங்களை மாற்றியருளும். வாழ்வின் தேவைகளும் வறுமையின் நினைவுகளும் உண்மை உறவுகளுக்கான ஏக்கமும் கடன் பாரங்களும் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் எதிர்காலமும் திருமணத் தடைகளும் எம் உள்ளத்தில் பாரமாக அழுத்தி கொண்டிருக்கின்றன. உரிய காலத்தில் சரியானது செய்து முடிக்கும் அன்பு ஆண்டவரே, எங்கள் வறுமை பிணி நீங்க சுப காரியங்கள் நடைபெற வாழ்வில் தைரியத்தோடு பயமில்லாமல் முன் செல்ல எங்களுக்கு அருள் தாரும். எமது பிள்ளைகளை நீர் வேலியிட்டு பாதுகாத்தருளும். முது தூய இரத்தத்தினால் அவர்களை எந்நாளும் பிசாசினுடைய தந்திர மந்திர செயல்பாடுகள் அனைத்திலுமிருந்து பாதுகாத்து அவர்கள் நன்முறையில் தங்கள் பணிகளிலும் தங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றவும் அவர்களுக்கு இறையருள் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.